போதைப் பொருளை பத்தி தகவல் கொடுத்தனால ஒரு மாணவனை 20 பேர் தாக்கி கொலை செஞ்சிருக்காங்க. அந்த விஷயம் தான் இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்பவும் பரபரப்பா பேசப்படுது. என்ன நடந்துச்சு அப்படின்னா, கோயம்புத்தூர்ல ஹிந்துஸ்தான் காலேஜ்ல 3ஆம் ஆண்டு இன்ஜினியரிங் படிச்சிருக்கக்கூடிய மாணவனை 20 பேர் சேர்ந்து தாக்கியிருக்காங்க. இதுல அவங்க பேரண்ட்ஸ் நியூஸ் சேனல்களுக்கு பேட்டி கொடுக்கறப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய பையன் ஹிந்துஸ்தான் காலேஜ்ல 3ஆவது வருஷம் படிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் முதல் வருஷம் ஹாஸ்டல்ல சேர்ந்து படிச்சான், 2வது வருஷம் வெளியில தங்கி படிச்சான், 3வது வருஷம் வெளியில எனக்கு சேர மாட்டேங்குது, இந்த சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினால நான் 3வது வருஷமும் ஹாஸ்டல்லே சேர்ந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு காரணத்தினால 40,000 ரூபாய் பணத்தை கட்டி அவனை ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டேன். ஹாஸ்டல்ல தான் அவன் தங்கிட்டு வந்தான். ஹாஸ்டல்ல மேல் மாடியில அவனும் அவனுடைய நண்பர்களும் 5 பேர் மட்டும் தங்கி இருந்தாங்க. 5 பேர்த்துல ஒரு நண்பனுடைய ஹெட்செட் கீழே விழுந்துருது. அதை எடுக்க போறதுக்காக அந்த அமுதனும் அவனுடைய நண்பனும் கீழே போய் ஹெட்செட்டை தேடுறதுக்காக போறாங்க. போறப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய காலேஜினுடைய கேண்டீன்ல வட மாநிலத்தவர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, போதைப் பொருள் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த போதைப் பொருள் யூஸ் பண்றதை பார்த்து அமுதன் கூட இருந்த பையன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, எனக்கும் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டிருக்கான். உடனே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னடா இல்ல அப்படின்னு சொல்றேன்னு சொல்லி இவன் ஒரு கெட்ட வார்த்தையை பேசியிருக்கான் கூட இருந்த பையன். உடனே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, எனக்கும் தமிழ் தெரியும்டா அப்படின்னு சொல்லி குச்சியை எடுத்து இந்த அமுதன் கூட இருக்கக்கூடிய பையன் அடிச்சிருக்காங்க. உடனே அந்த பையன் கோவப்பட்டு என்ன பண்ணிருக்கான், அந்த வட மாநிலத்தவனை பயங்கரமா தாக்கியிருக்கான். அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலேஜ் நிர்வாகத்திட்ட போய் இந்த வட மாநிலத்தவர்கள் சொல்லியிருக்காங்க, நாங்க இனிமேல் சமைக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பேர் வந்து எங்களை நைட் நேரத்தில் தாக்கிட்டாங்க, அதனால நாங்கள் சமைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. உடனே அந்த காலேஜ் நிர்வாகம் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னா, அமுதனையும் அவங்களுடைய குடும்பத்தாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க பையனுக்கு ஃபீஸ் பெண்டிங்ல இருக்கு, அட்டெண்டன்ஸும் சரியான முறையில் கிடையாது, இதுல இந்த மாதிரியான ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னா, அவங்க 1500 பேர் சமைச்சுக்கிட்டு இருக்கவங்க, அந்த சமையல் வேலை நின்று போச்சு அப்படின்னு சொன்னா யார் சாப்பாடாக்குறது அப்படின்னு சொல்லி அமுதனையும் அமுதனுடைய குடும்பத்தாரையும் திட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு நீங்க ஹாஸ்டல்ல இருந்து ரிலீவ் ஆயிருங்க, இனிமே ஒரு ஹாஸ்டல் இருக்க வேணாம் அமுதன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஒரே ஒரு டைம் மட்டும் மன்னிச்சிருங்க, எங்க பையன் அப்படி செய்ய மாட்டான், இனிமே வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த காலேஜ் நிர்வாகத்திட்ட கெஞ்சிருக்காங்க, கதறி இருக்காங்க. சரி நீங்க போயிட்டு அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த காலேஜ் நிர்வாகமும் சொல்லியிருக்காங்க. அடுத்த வாரம் காலேஜ் நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 25,000 ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமுதனை கூப்பிட்டு ஒரு வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க. யார் யாரெல்லாம் இந்த காலேஜில் போதைப் பொருள் யூஸ் பண்றாங்களோ, யார் யாரெல்லாம் இந்த காலேஜில் போதைப் பொருள் பயன்படுத்துறாங்களோ அவங்க பேரை மட்டும் சொல்லு, நான் உங்களை விட்டுறோம், உன்னை வந்து மீண்டும் ஹாஸ்டல்லே நாங்கள் சேர்த்துக்கிறோம், எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இவனும் பயப்படுறான், பயந்து நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறான். இல்ல நீ சொல்லு, உன்னோட தகவல் வந்து யாருக்குமே போய் சேராது அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவன் என்ன பண்றான், அந்த தகவலையும் வாக்குமூலத்தையும் கொடுக்குறான். இந்த வாக்குமூலம் அப்படிங்கிறது இங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வாக்குமூலம் அப்படிங்கிறது இந்த காலேஜ் நிர்வாகத்துக்கு மட்டும் கொடுத்த வாக்குமூலம் தான், இதை ரகசியமா வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இது முடிஞ்ச உடனே என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, அவங்களோட பேரண்ட்ஸோட ஊருக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவன் என்ன சொல்லியிருக்கான், அப்பா எனக்கு 3 நாள் இன்டர்னல் எக்ஸாம் இருக்கு, அதை நான் முடிச்சிட்டு நான் ஊருக்கு வந்துடுறேன், அது மட்டும் இல்லாம இங்க நான் ரூம் பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் ரூம்லயும் தங்கியிருக்கான். ரூம்ல தங்கிட்டு கிளம்புற நேரம் பார்த்து அந்த போதைப் பொருளை யார் யாரெல்லாம் பயன்படுத்தினாங்களோ அவங்களுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சு போச்சு. என்ன விஷயம்னு சொன்னா, ஒட்டுமொத்தமா இவன் வாக்குமூலம் கொடுத்துட்டான், நம்மளை பத்தி இவன் சொல்லி கொடுத்துட்டான், அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவன் காலேஜ் கிளம்பின நேரத்தில் அவனையும் அவனுடைய நண்பர்களையும் சேர்ந்து துரத்தி இருக்காங்க. ஒரு வழியா அவன் நண்பன் தப்பிச்சு போயிட்டான். இவன் மட்டும் மாட்டிக்கிட்ட நிலையில அந்த அமுதனை 20 பேர் சேர்ந்து தாக்கி இருக்காங்க, ஆயுதங்களை வச்சு தாக்கியிருக்காங்க. இதை அவனுடைய நண்பன் மறைமுகமா இருந்து பார்த்திருந்திருக்கான். உடனே தகவல் கொடுக்க இவனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. அங்க தூக்கிட்டு போனோடனே மூச்சு விட முடியாம மூச்சு திணறல் ஏற்பட்டு இந்த அமுதன் உயிரிழந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுக்கிறாரு. அவர் கூடுதலா சொல்றப்ப, காலேஜ் நிர்வாகம் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதை பழக்கத்தில் ஈடுபட்டு இருந்த மாணவர்கள்ட்ட சொன்ன ஒரு காரணத்தினால அநியாயமான முறையில் என்னுடைய பையனை கொலை பண்ணிட்டாங்க. காலேஜ் நிர்வாகம் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இன்ன வரைக்கும் காலேஜ் நிர்வாகம் இந்த பையனை வந்து பார்க்கவும் இல்லை, என் பையன் சம்பந்தமாக எதுவும் பேசவும் இல்லை. என் பையனுக்கு உரிய நீதி கிடைக்கணும்னு சொல்லி அமுதனுடைய குடும்பத்தார்கள் கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு போதை பழக்க வழக்கத்தை நாங்க முழுமையா ஒழிச்சிட்டோம், முழுமையா நாங்க கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆட்சியில சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி ஹிந்துஸ்தானுடைய கல்லூரியில போதை பொருட்கள் யார் அங்க வித்தா, அதை யார் வாங்கினா, அவங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குது, அப்போ
இன்னமும் போதைப் பொருட்களுடைய கலாச்சாரம் தமிழகத்துல அதிகமாயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பொதுமக்களும் கோரிக்கை வச்சுட்டு வர்றாங்க. இதுல நம்மளுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, போதை பழக்க வழக்கத்தை யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்ன மாணவனை 20 பேர் சேர்ந்து தாக்கி இருக்காங்க அப்படின்னு சொன்னா இது ரொம்பவும் மோசமான கண்டிக்கத்தக்கக்கூடிய விஷயம். இந்த பையனுடைய மரணத்திற்கு முழுமையான நீதி கிடைக்கணும். அதே மாதிரி தமிழகத்துல போதைப் பொருட்களை இன்னும் கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் கோரிக்கையும் வச்சுக்கிறோம். இது மாதிரியான செய்திகளை தெரிஞ்சு கொள்றதுக்கு ஃபோக்கஸ் ஆன் சொசைட்டி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.